ஹாய் டீச்சர்ஸ், எப்படி போயிட்டுருக்கு டிஎன்டெட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம்? ஏப்ரல் மந்த் வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 2 மாதம் தான் இருக்குது. எப்படி 2 மாதம்னு சொல்கிறேன்னா, இந்த மந்த்து எப்படி இருந்தாலும் எக்ஸாம் டியூட்டி, எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு இந்த மாதம் அப்படியே கடகடன்னு ஓடிடும். இன்னும் உங்களுக்கு இருக்கிறது மே அண்ட் ஜூன் மட்டும்தான். ஜூலையில் எக்ஸாம். அதுலேயுமே முழுசாக சொல்லணுன்னா மே மந்த் மட்டும்தான் இருக்குது. ஜூன்லேயுமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இருக்க டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நார்மலாக வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஃபேமிலி பார்த்துட்டு, சில்ட்ரனை பார்த்துட்டு, எல்லாமே பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது இன்னும் ப்ரெஷராக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நமக்கு ப்ரொமோஷனுக்கு டெட் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் நம்ம இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வீடியோவாக போட போகிறோம். நீங்கள் அந்த வீடியோவை ரெகுலராக பார்த்தாவே போதும். டிஎன்டெட் எக்ஸாமுக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் அந்த வீடியோஸ்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் டிஎன்டெட் எக்ஸாமுக்கு வரும். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி தான் அந்த கொஷின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தாவே போதும். டிஎன்டெட் எக்ஸாமுக்கு நிறைய கொஷின்ஸ் அந்த வீடியோஸ்லேருந்து தான் வரப்போகுது. நீங்கள் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோஸே ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக டிஎன்டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். இல்லை நான் வீடியோ வர வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ணல, நான் பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறேனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் டெஸ்ட் பேட்சுடைய கொஷின்ஸுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பெய்ட் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் பேட்ச்க்கு அமௌண்ட் நீங்கள் ஒரே ஒரு டைம் பே பண்ணால் போதும். இது நீங்கள் டெட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே லிங்க் அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் போயிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். டைமே நமக்கு சுத்தமாக கிடைக்காது. ஸோ நம்ம டைம் இதுக்காக படிக்கிறதுக்காக ஒதுக்கி படித்து நம்ம டெஸ்ட்டு போடணும். இன்றைக்கி படித்து நம்மளால் டெஸ்ட் போட முடியலாம். இது நாளைக்கு மேபி முடியாமல் கூட போகலாம். ஸோ அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி தான் டெஸ்ட்டு லிங்க்கை நான் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் எப்போ நான் படித்து நான் டெஸ்ட் போட ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டுக்கலாம். அது வரைக்குமே லிங்க் அவைலபிளாக தான் இருக்கும். வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எப்படி படிக்கணும், வேறு எந்த டிப்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நாங்கள் டிஎன்டெட் பேப்பர் 2 சோஷியல் சூஸ் பண்ணிங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சயின்ஸ் சூஸ் பண்ணிங்க லாங்குவேஜஸ்க்கு டெஸ்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச். இதில் நான் சைக்காலஜி ஒமிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சைக்காலஜி நீங்கள் படிக்காமல் போய் எழுதுனீங்கன்னா கூட மினிமம் 10 மார்க் வந்துடும். நான் மினிமம் தான் சொல்கிறேன். என்னால் சுத்தமாக சைக்காலஜி படிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு 17 மார்க் வந்துருந்துச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸ் இல்லாத சைக்காலஜிக்கு மெனக்கட்டு தேடி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸ் இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், சோஷியலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாவே ஈஸியாக 120+ கொஷின்ஸ் போட்டுடலாம். அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணதான் இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச். நானுமே இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், சோஷியல் தமிழ் மீடியம் தான். இது மூணுமே டெஸ்ட் போட்டுக்கிறவங்களுக்கு அமௌண்ட் 1000. ஒரு லாங்குவேஜ், அது தமிழாக இருக்கலாம் இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், ப்ளஸ் சோஷியல் இதுக்கு டெஸ்ட் போட்டுக்கிறவங்களுக்கு அமௌண்ட் 800. இல்லை ஒன்லி சோஷியல் மட்டும். நிறைய பேர் தமிழ், இங்கிலீஷ் நான் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கேன், சோஷியல் மட்டும் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, ஸோ நான் சோஷியல் மட்டும் டெஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒன்லி சோஷியல் மட்டும் போட்டுக்கிறீங்க, இல்லைனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் போட்டுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் 500. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க, இந்த 9786818009 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த 9750205891 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. நார்மல் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்குமே பர்சனல் கைடன்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. டிஎன்டெட்காக படிக்கிறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்டெட் எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினச்சதை விடவும் நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்சைட் புக்லேருந்து எடுத்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கிறதுக்கும் சரி, நம்ம படித்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றே தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 3 சப்ஜெக்ட்டுமே நான் போட்டிருக்கேங்க மேம். நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குமா, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப சின்சியராகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு.